வணக்கம். வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம். திதி வளர்பிறை. சஷ்டி காலை 10 மணி 7 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி என்கிற 7ஆம் பிறை. யோகம் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். 3 கிரகங்கள் சனி, செவ்வாய், புதன் மீனத்தில் இணைந்திருக்கின்றன. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 6வது குழந்தையாக பிறந்தவர்கள் கஷ்டப்படுவார்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். 6 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கஷ்டம் வளர்க்குறது. 6வதாக பிறந்திருக்கிறார் எனது நண்பர். அதனால் அடிக்கடி நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறார். 6வதாக பிறந்ததற்கும் கஷ்டப்படுவதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? கேள்வி கேட்பவர் ஏ வீரன், மாரியம்மன் கோவில் தெரு, கிதிரிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம். தவறு ஏ வீரன் அவர்களே. திரு வீரன், உங்கள்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லுங்கள், 6வதாக பிறந்ததால் எந்த தவறும் இல்லை, அதனால் அவர் கஷ்டப்படல. அவர் பிறந்த நேரம் அப்படி இருக்கு போல் இருக்கு. சூரியன் அல்லது சந்திரன் தன்னுடைய ராசிக்கு 11வது இடத்தில் இருக்கும் பொழுது எந்த செயல் செய்தாலும் நன்மை நடைபெறும் என்று கூறினீர்கள். அடிக்கடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்டை. இப்போ என்ன அதில் டவுட் உங்களுக்கு? அதே போல் மற்ற 7 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் இருந்தால் எந்த கிரகம் அதிக நன்மை செய்யும்? 11இல் இருக்கும் கிரகம்தான் அதிக நன்மை செய்யும். எந்த கிரகம் 11இல் இருந்தாலும் நன்மை செய்யும். 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தீமை செய்யும் என்பதே கிடையாது. எல்லாமே நன்மை தான் செய்யும். எனது ராசி மகரம். மகர ராசிக்கும் நல்லா இருக்கும். இதுவும் அவரே தான், ஏ வீரன், மாரியம்மன் கோவில் தெரு, கிதிரிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம். அம்மாவும் மகனும் ஒரே ராசியில் பிறந்து விட்டால் இருவருக்கும் ஆகாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்படியே தான் சார் இருக்கும். அப்பா ராசி, அம்மா ராசி, தாத்தா பாட்டி ராசி, இப்படி தான் சார் குழந்தைங்க பிறக்கும். முக சாயல் இருந்தால் மட்டும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறீங்க. அப்படியே இருக்கு பாருங்களேன் என் பையன். அப்படியே இந்த மூக்கு கூப்புலாம் அப்படியே ஷேப்பு சேம் வருது பாருங்கள். அச்சு வச்சா மாதிரி இருக்குது. டிட்டோ என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னுங்க. அப்புறம் ஏன் நட்சத்திரம் உங்களை மாதிரி இருந்தால் மாத்திரம் ஏன் பயப்படுறீங்க? புரியல எனக்கு. ஏன் சார் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கலாம், நட்சத்திரம் ஒரே மாதிரி வரக்கூடாதா? அப்படி தான் வரும். உங்கள் மகன் உங்களைப் போல தான் இருப்பார். அம்மா அப்பாவுடைய ராசி நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தால் அதனால் எந்த தவறும் இல்லை, அதுதான் இயற்கை. அப்படித்தான் பிறக்கும். உங்களைப் போலவே உங்கள் குழந்தைகள் இருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்க மாதிரி ஜாதகத்துலேயும் ரிசம்பிளன்ஸ் வரும் சார். அது ஒன்றும் பண்ண முடியாது. உடனே சார் ஒரே ராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடாதான் அப்படின்னு அதுக்காக ஏற்ற வீடு காலியாகுது, அங்கேயா கொடுத்துட முடியும்? ஒருத்தரிங்க ஒருத்தரங்க என்னங்க இது? எனது நண்பர் ஒருவர் முடி காணிக்கை கொடுக்க சென்றார். தலைமுடியை மழித்து விட்டு வந்து விட்டார். ஆனால் மீசையை எடுக்கவில்லை. இது சரியா தவறா? மீசையும் சேர்த்து தான் எடுக்கணும். தலைக்கு மட்டும் மொட்டை அடித்தா போகிறோம். மீசை இருந்தால் மீசையும் சேர்த்து எடுக்கணும். அது சில ஃபேமிலியில் அது ஒரு சென்டிமெண்ட்டு சார். நல்ல மங்களகரமான நேரத்தில் அதெல்லாம் மீசையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி ஏதாவது வழக்கம் இருக்கும். ஆனால் பொதுவாக முடி காணிக்கைன்னு கொடுத்தா தலைமுடியும் எடுத்துகிட்டு நாடி மீசை எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்துடுறது தான் வழக்கம். யார் இது? நம்ம ராமச்சந்திரன், உடுப்பி ஹோட்டல் மாடி, பென்னாகடம் மேற்கு மெயின் ரோடு. பிரபஞ்ச பேராற்றல் என்றால் என்ன? பிரபஞ்சத்தில் ஏதோ இந்த யூனிவர்ஸில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, கண்ணுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தின்னு ஒரு சக்தி இருக்குது. அதிலிருந்து ஒரு சக்தி தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தியை அண்ட சக்தி என்று சொல்வார்கள். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்கிறது. பிரபஞ்ச சக்தி பற்றி கேட்பவர் ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். குருவை தேடி சென்று தீட்சை பெறுவது எப்படி? குரு என்பவர் யார்? அவரை மானசீகமாக வணங்கி குரு அருள் பெற முயற்சிக்கலாமா? மானசீகமாக வணங்கலாம், வணங்கிட்டே இருக்கணும், டெய்லியே வணங்கணும். தினமும் நான் கிளம்பும்போது குருநாதர் மனசில் ஒரு க்ஷண நேரம் மனசில் நினச்சிட்டு தான் கிளம்புவேன். யார் அந்த குருநாதர்லாம் கேட்காதீங்க.
குருவை தேடி சென்று தீட்சை பெறுவது தான் சரியா? அவன் அப்படி தான் பண்ணணும். குரு எங்கே இருக்கிறாரோ அங்கு செல்ல வேண்டும். அவரை தேடிக்கொண்டு போய் சிஷ்யன் தான் அவர்கிட்ட போகணும். சிஷ்யன் இருக்கிற இடத்துக்கு குரு வரமாட்டார். குரு இருக்கிற இடத்துக்கு தான் சிஷ்யன் போகணும். உன் மனம் யாரை காண விரும்புகிறதோ அவரே உனது குரு அப்படின்னு சுவாமி சொன்னதாக போட்டிருக்கார் ஆர்எஸ் ஜெயக்குமார். சுவாமின்றது நீங்கள் எந்த சுவாமி, யாரை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. குருநாதரை நாம் தேடி சென்று தான் தீட்சை பெற வேண்டுமா? ஆமாம், பெற வேண்டும். குருநாதர் வீடு விட வரமாட்டார். ஹலோ, சிவதீட்சை வேணுமா, என்ன தீட்சை வேணும் கேளுங்க, உபதேசம் வேணுமான்னு வந்து கேட்க மாட்டாங்க. கயாவில் சிராத்தம் செய்ய இறந்த பிறகு 1 வருடம் முடிந்து தான் செய்ய வேண்டுமா? ஆமாம், முடிந்து தான் செய்யணும். 1 வருஷம் முடிஞ்சு முதல் வருஷ சிராத்தத்தை கூட அங்கே போய் பண்ணலாம், இல்லை இங்கே பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். அந்த 1 இயர் முதல் வருட திவசம் முடிஞ்ச பிறகு தான் கயாவில் கயா சிராத்தம் பண்ணணும். அங்கேயே பிண்டம் போடும்போதே அவங்களே சொல்லிவிடுவாங்க, யாரெல்லாம் இறந்து போய் 1 வருஷம் ஆகிடுத்து அவங்க பேரை மட்டும் பிண்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. பிண்டம் போடும்போது 1 வருஷம் ஆகாதவங்களெல்லாம் அதில் சேர்க்காதேன்றாங்க. அல்லது 6 மாதம் கழித்து செய்யலாமா? இல்லை, 1 வருடம் முழுமையாக முடியணும், முடிஞ்சால் தான் பண்ணலாம். கயாவில் போய் பண்ணோமானா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும். ஆனால் கயாவில் என்றைக்கு வேணால் பண்ணலாம். அது ஒரு சௌரியம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி சிராத்தம் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் பண்ணலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பண்ணலாம், என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். கயாவில் அது ஒரு வசதி. நீங்கள் எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து சார் மார்ச் மாதம் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா மார்ச்சில் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்போ போய் பண்ணலாமான்னு இப்போ ஆகஸ்ட்டில் போய் பண்ணலாம். எப்போ வேணாலும் போகலாம். அந்த ஊரில் குளிர் ஜாஸ்தி இருக்கும், வெயில் ஜாஸ்தி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வெயிலில் போனோன்னா அங்கே கொதிச்சு எடுத்துரும். குளிரும் அந்த மாதிரி படன்னு பல்லெல்லாம் டைப் அடிக்கும். அதனால் குளிர் வெயில் ரெண்டையும் தவிர்க்கணும். 1 வருஷம் ஆன பிறகு யாருக்கு வேண்டுமானாலும் அங்கே செய்யலாம், யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். அது ஒரு வசதி. இப்போ மற்ற இடத்துலலாம் அவங்க வாரிசு தான் செய்யணும். எங்கள் வம்சத்துக்கு தான் நான் பண்ண முடியும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. தாயார் வம்சம், மாமனார் வம்சம், யார் யாருக்கெல்லாமோ நண்பர்கள், நம்மிடம் வேலை பார்த்தவர்கள் யாராவது இப்போ இல்லை, அவங்க நமக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க, அந்த கடன், உழைப்புன்ற அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா அவங்க ஆத்மாவுக்கு ஒன்று போடுது. அதை விட உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய மரம் இருந்ததா, அந்த நிழலை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். செஞ்சு வைக்கிறாரு அந்த ஐயர் கேட்பார். ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது ரொம்ப வருஷம், அதோடைய நிழலை நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம், அப்போ அந்த மரத்துக்கு ஒன்று போடு அப்படின்னு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு சொல்லி, எதுமோ ஒரு விருட்சாயாம், அந்த விருட்சம் சொல்லி அதுக்கு ஒரு பிண்டம். உங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்துருக்கீங்களா, அந்த மாட்டோட பாலை நிறைய குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ அந்த பசுமாட்டுக்கு ஒன்று போடு. இப்போ அந்த பசுமாடு இல்லை அதுக்கு ஒன்று போடு. இப்படி மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள் எல்லாமே ஆத்மா தான். கயாவில் போயாச்சுன்னா ஆத்மா தான். ஜாதி கீதி ஒன்றும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக நிறைய பிண்டம் இருக்குன்னு என்னை கேட்டார். எக்ஸ்ட்ராவாக நிறைய பிண்டம் இருக்குது, உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் போடுங்க அப்படின்னார். நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு போட்டேன். அப்புறம் பழைய காலத்து சங்கீத வித்வான்கள் ராஜரத்னம் பிள்ளை, திருவங்காட்டார் சுப்பிரமணியம் பிள்ளை, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நாஸ்வர வித்வான்களுக்கெல்லாம் நான் கயாவில் போய் பிண்டம் போட்டு சிராத்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அதுதான் எனக்கு மியூசிக் ஃபீல்டில் ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்ததோன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப வருஷத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். அதனால் இவர் கேட்குறார், 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் பண்ணணுமான்னு. ஆமாம், பண்ணணும். இன்று மேஷ ராசிக்கு மிக சிறப்பான நாள். 5ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 5 குடையவன் ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறது. ராசியில் சூரியன் உச்சம். எனவே பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்கள் அலுவலகத்திலே காலியாக போகின்றன. அந்த பதவி காலியான உடனே என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்கள மேலே தூக்கணும். அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். மேலே வந்து ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகும், வெற்றிடம். அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அதற்கு அடுத்த நிலையிலோ அல்லது அதற்கும் அடுத்த நிலையிலோ கீழே பணிபுரிபவர்களை எல்லாம் பணி உயர்வு கொடுத்து ப்ரமோஷன் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுவாங்க. மேனேஜர் ரிசைன் பண்ணிட்டார்னா டெப்டி மேனேஜர் வில் பிகம் மேனேஜர். அந்த மாதிரி வந்து உங்களுடைய மேலதிகாரிகள் பலர் திடீரென இந்த நிறுவனத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதால் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே பெரிய அளவிலே மாற்றங்கள் நிகழப்போகின்றன. அதனால் நிறைய நாற்காலி காலி. அந்த நாற்காலி காலியாக இருக்கிறது எல்லாத்தையும் நிரப்புறதுக்கு உங்களையும் சேர்த்து மேலே ஒசத்திடுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே பாக்யஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் ராசியிலே உச்சம். இவ்வாறு மிக அற்புதமான அபூர்வமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நடைபெறும் என உறுதியாக சொல்லலாம். உத்தியோகத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசியினருக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப தலைவிகள் உற்சாகமாக இருப்பார்கள். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலேயே அமர்ந்து கொண்டிருப்பதால் நன்மைகளை அதிக அளவிலே செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். தனஸ்தானம் வலுப்பெற்றால், தனஸ்தானம் என்றால் அது குடும்பம், வாக்கு, பொருளாதாரம் ஆகியவற்றை குறிக்கும். எனவே உங்களுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படும். நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் அதை கேட்பார்கள். உங்கள் குடும்பத்திலே நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் முக்கிய பங்காற்றுவீர்கள். நீங்கள் சொன்னபடி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. அலுவலகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப வட்டாரத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ராசியிலேயே ஒன்றாக இணைந்து விட்டன. தனஸ்தானாதிபதி தனகாரகன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு. தனஸ்தானாதிபதினா 2 குடையவன். மிதுன ராசிக்கு 2 குடையவன் யார்? சந்திரன். தனகாரகன் என்றால் எல்லோருக்குமே குருதான். அந்த குருவும் சந்திரனும் ராசியிலே இணைந்திருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று குறிப்பிடத்தக்க விதத்திலே உயரும். சப்ஸ்டான்ஷியல் growth என்று சொல்வார்களே, குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய பொருளாதாரத்திலே இப்பொழுது ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் மன்னாதி மன்னனாக திகழ்வீர்கள். ஒரு நொடிப்பொழுதிலே சம்பாதித்து விடுவீர்கள். நல்ல நாள். வியாபார வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மட்டுமல்லாமல் குடும்ப அமைதிக்கும் இது மிக சிறப்பான நல்ல நாள். குடும்ப ஸ்தானாதிபதி குருவோடு இணைந்து ராசியிலே உட்கார்ந்து 7ஆம் இடத்தை குருச்சந்திரன் பார்வை இடுவதால் நல்ல நாள். திருமண வயதில் உள்ள, அதாவது மிதுன ராசியிலே திருமணமாகாதவர்கள் திருமண வயதில் உள்ளவர்களாக இருந்தால் இப்பொழுது அதற்கான நேரம் கூடி வரும். பேச்சுவார்த்தை நடைபெறும். அது வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமணம் பேசி முடிக்கப்படும். கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்களெல்லாம் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கடகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக சில நன்மைகள் நடைபெறப் போகின்றன. பெரிய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட்டு, நன்மைகள் நடைபெறப் போகின்றன. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கடகராசிக்கு இப்பொழுது கிரகங்கள் மிகவும் அருமையான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 2 குடைவன் உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். தனஸ்தானாதிபதி உச்சம். எனவே இது மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம். லாபஸ்தானாதிபதி ஆட்சி, தனஸ்தானாதிபதி உச்சம், லாபஸ்தானாதிபதி ஆட்சி. 11ஆம் இடத்திலே 11 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வாங்கும் வாய்ப்பு சில கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். ஏற்கனவே வீடெல்லாம் இருக்குது சார், எங்களுக்கு எதுக்கு மறுபடியும் வீடு வாங்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடம் வரும் விலைக்கு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஒரு அரை கிரவுண்டு விலைக்கு வரும். அதை வாங்கி போட்டுங்களேன். உங்கள் வீட்டை பிற்காலத்தில் விரிவுபடுத்தி கட்டலாம். உங்கள் வீட்டை ஒட்டினாற்போல் இருக்கும் ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி விலைக்கு வரும். எனவே அதுவும் உங்களுக்கு ஒரு நல்லதாச்சு. பக்கத்து வீட்டையும் பக்கத்து இடத்தையும் நம்மளே வாங்கி போட்டோம்னா நமக்கு சேஃப்டி. நாளைக்கு அதில் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிக்கலாம். எனவே உங்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம், புதிய நிலம் போன்றவற்றிலே மண்ணிலே முதலீடு செய்கின்ற யோகம் போன்றவையெல்லாம் வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்றன. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய
நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது வியாபாரத்திலே வெகு சிறப்பாக முன்னுக்கு வருவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் உங்கள் தொழிலிலே உச்சம் அடைவீர்கள். தொழிலின் உச்சத்தை தொடுவீர்கள். என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, சுய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம், வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உயர்வு. ஏன்னா அந்த சூரியன் உச்சமாகும் பொழுது அதில் கூட வேறு எந்த கிரகமும் சேரலை. அதனால் அது நல்லது பண்ணும். பிற கிரகங்களின் நிழல் படும் பொழுது கிரகங்களின் தன்மை மாறும். ஒரு சில கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு யோகம், ஒரு சில கிரகங்கள் சேராமல் இருந்தால் யோகம். சூரியனை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு அதுதான் அதிபதி. இப்போ அது 9ல் உச்சமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரமோஷன் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி. பல வருடங்களாக குடும்பத்திலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு இடப்பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும். எல்லாரும் ஒத்து போவாங்க. ஃபைனலாக கடைசியில் எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க. நியாயமாக தார்மீகமான முறையிலே சட்ட ரீதியாக யார் யாருக்கு என்னென்ன சொத்து பிரிக்கப்பட வேண்டுமோ அதை பிரித்து கொள்வதற்கு இப்பொழுது நேரம் காலம் வருகிறது. முதல்ல யார் அதெல்லாம் இப்போ பண்ணவே கூடாது அப்படின்னு குரல் கொடுத்தாங்களோ, இப்போ அவங்க பரவாயில்ல சீக்கிரம் முடிச்சுக்கலாம், எல்லாருக்கும் வயசாகுது, அப்புறம் இந்த தலைமுறை போயிட்டு அடுத்த தலைமுறைலாம் உலகத்தில் ஒன்று ஒரு கோடியில் இருக்குது, அதனால் இப்போயே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதை உடனே முடிச்சிருங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே 9க்குடைய பாக்யாதிபதி சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள் அழகாக கல்வியிலே ஆர்வம் செலுத்துவார்கள். பரீட்சை தான் முடிஞ்சிடுச்சுல்ல, லீவ் விட்டுட்டாங்களே, இன்னும் என்னை ஏன் படின்னு தொல்லை பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க பசங்க. அடுத்த வருஷத்துக்கு இப்போவே தயார் பண்ணிக்கிறேன், இந்த லீவ் பீரியடில் ஏதாவது ஒரு கிளாஸ் போகிறேன், ஃப்ரெஞ்சு படிக்க போகிறேன், ஜாப்பனீஸ் படிக்க போகிறேன் அப்படின்லாம் எதோ சொல்லிட்டு படிக்க போவாங்க. புதிதாக பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பதற்கேற்ப மேலும் மேலும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். படித்து முடிச்சாச்சு அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு இனிமேல் அறிவு வளராதுன்னு அர்த்தம். அறிவு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். படித்து முடிக்கிறதெல்லாம் கிடையாது, முடிக்கிறதுங்கிற வேர்டே கிடையாது படிப்பில். கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கல்வி 7 பிறவிக்கு வருங்கிறார். 7 பிறவிக்கும் கல்வி தொடருமாம். வள்ளுவர் சொல்கிறார். அவருக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்குது வள்ளுவருக்கு. அவர் சொல்கிறார் 7 பிறவிக்கும் வரும். இம்மைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து. திருக்குறளில் அழகாக ஆணித்தரமாக சொல்கிறார். இம்மைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து. 7 ஜென்மாவுக்கும் கூட வருமா கல்வி. எனவே இப்பொழுது கல்வியிலே கன்னிராசி மாணவர்கள் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 8க்குடையவன் 8ல் ஆட்சி, 11க்குடையவன் 7லே உச்சம், 9ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை. எனவே பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலாம் இருக்கின்ற நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பேச்சுவார்த்தை நடைபெறும், அது வெற்றிகரமாக நடந்து முடியும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சில பேர் கரண்ட்டு கட் ஆகிடுதுன்னா ஒன்று இபி டிபார்ட்மெண்ட்டை திட்டுவாங்க. அவங்கள திட்டி நமக்கு என்ன, கரண்ட் இல்லைன்னா நம்ம தானே புழுக்கத்தில் கஷ்டப்படணும். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறு விருச்சிகத்துக்கு. அதனால் புசுக்குன்னு கோபம் வரும், மூக்குக்கு மேலே கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். கோபம் செல்லுபடி ஆகாது. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவா கால் என். எல்லா கேள்விக்கும் வள்ளுவர்கிட்ட ஒரு பதில் இருக்கும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். சினம் காப்பான் அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்துவான். கோபத்தை எங்கு கட்டுப்படுத்த வேண்டும்? செல்லிடத்து காப்பான். அது எங்கே செல்லுபடி ஆகுமோ அங்கே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லிடத்து காக்கின் என் காவா கால் என். அது செல்லாத இடத்துல போய் நீ உன் கோபத்தை கட்டிப்படுத்தினா என்ன, கட்டுப்படுத்தாட்டா என்ன. அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம், புசுக்குன்னு கோபம் வரும். கோபத்தெல்லாம் வெளியிலலாம் போய் காமிச்சு பிரயோஜனம் இல்லை. யாரும் அதை பற்றி கவலையே பட போகிறதில்ல. நீங்கள் கோபப்பட்டால் அது ஏதோ பாவம் கத்துது லூஸ் போடுறதுன்னு நினச்சி போயிடுவான். அதனால் கோபத்தை நிச்சயமாக கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. குருவும் சந்திரனும் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றன. 5க்குடைய செவ்வாய் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கே வரப்போகிறது.
தற்சமயம் 4ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்பொழுது பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 9 குடைவன் உச்சமாகி விட்டான். 5 குடைவனும் அங்கு வந்து ஆட்சி பெறப்போகிறது. 9, 5 குடைவர்கள் சேர்க்கை ஏற்படும் போது மிகப்பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பதவி கிடைக்கும் போது வெளியூருக்கு ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு தயாராக இருக்கணும். நான் இந்த ஆஃபீஸில் இந்த சேரு இந்த பெஞ்சை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது, போட்டு போடுவோம். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். உங்களை பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணு. அது என்ன, அவன் எங்கெங்கேயோ பாஷை தெரியாத ஊர்லெல்லாம் போய் உட்காந்து பிழைக்கிறான். நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ன பெரிய கஷ்டம்? நான் போகிறேன், எங்கே போட்டாலும் போகிறேன், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு ரிப்ளை கொடுத்துடணும் மேலதிகாரிகளுக்கு. அப்போ அவங்க வந்து நல்ல இடமா கொடுப்பாங்க. நல்ல இடத்திலே பதவி மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். மிக சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனுசு ராசியினரின் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஏராளமான நன்மைகள் நடைபெறும். மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். திருமண வயதில் இருக்கும் மகர ராசியினருக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து உங்களுக்கு பிடித்தாற்போல், மனதிற்கு பிடித்தாற்போல் நல்ல வரன் அமையும். படித்த மாப்பிள்ளை பிடித்த மாப்பிள்ளை ரெண்டும் சேர்ந்து வரும். நீங்கள் விரும்புவது போல ஒரு தோற்றம், அழகு, குணம், நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, நல்ல நபராக, நல்ல வாழ்க்கை துணைவனாக உங்களுக்கு வந்து வாய்ப்பார்கள். வாழ்க்கை துணை அமையப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள், குதூகலத்துடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 7 குடைவன் 3ஆம் இடத்திலே உச்சம். 7 குடைவன் உச்சம் பெற்றால் புகழ் கிடைக்கும். 7ஆம் இடம்ங்கிறது வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, புகழ். ஒரு மனிதனுக்கு பெயர் புகழ் கிடைக்க வேண்டுமானால் 7ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இப்பொழுது கும்பராசிக்கு 7ஆம் இடம் வலுவாக இருப்பதால் பெரிய அளவிலே புகழ், பெயர், செல்வாக்கு, உங்களுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பேசப்படும். உங்கள் கீர்த்தியின் நேர்த்தி பற்றி எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள். கீர்த்தி என்றால் புகழ். இப்பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 4ஆம் இடமான கேந்திரத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்குள் செவ்வாய் வந்திருக்கிறது. செவ்வாய் மீனத்திற்கு நன்மை செய்யும் கிரகம். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி, பாக்யாதிபதி, நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய். மீனத்திற்கு பெரிய நன்மை செவ்வாய் தான் செய்யும். அந்த செவ்வாய் இப்பொழுது ராசிக்குள் வந்து அங்கிருந்து குருவை பார்க்கிறது 4ஆம் பார்வையாக. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை. எனவே 4ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். வெகு சிறப்பான முறையிலே தொழிலை நடத்தி கொண்டிருப்பீர்கள். தொழிலின் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.